வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம் தான். இப்போ சமீபத்தில் வக்ஃபுடைய சட்டம் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிற்கு எதிராக வக்ஃப் சட்டம் மட்டும் இவங்க கொண்டு வரல. வக்ஃப் சட்டம் மட்டும் கொண்டு வரல. 15 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம்கள் எதெல்லாம் தொட்டா தாக்கப்படுவார்களோ அதையெல்லாம் நம்ம இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல சிஏ, என்ஆர்சி, என்பிஆர், அடுத்து முத்தலாக் சட்டம். இப்போ நம்ம வீடு வரை கையை வச்சுட்டான், நம்மளுடைய பள்ளிவாசல் வரை கை வச்சுட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் சில பேர் சொல்றாங்க இது மாதிரி நம்ம தான் என்ன பண்ணல, ஒற்றுமையா இல்லை, போராடல. முக்கியமான காரணம் ஒரே ஒரு காரணம் தான், நம்மளுடைய அமல்கள் சரியா இல்லை. எப்ப நம்மளுடைய அமல்கள் சரியாகுமோ அப்ப அல்லாஹு தாலா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சரி செஞ்சிருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம பாவம் பண்ணிட்டோம், அல்லாஹ்ட தௌபா கேட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்ஷா அல்லாஹ் இந்த வக்ஃப் சட்டத்துக்காக வேண்டி தமிழ்நாடு முழுவதும் என்ன பண்ணியிருக்காங்க, 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணியிருக்காங்க, கண்டன ஆர்ப்பாட்டம், போராட்டம் வச்சிருக்காங்க. நம்ம புதுக்கோட்டை மாவட்டம், யார் யாரெல்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்தந்த மாவட்டத்தில் போய் கலந்துக்கங்க. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் எப்போனா அதே டயம் தான், 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகையிலேருந்து நைட்டு 9 மணி வரையும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதில் முழுக்க முழுக்க நம்ம தான் கலந்து கொள்ளணும். உதாரணமாக காய்ச்சல் நம்மளுக்கு வந்துருச்சு, யார் போவா? நம்ம தானே போவோம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டுருச்சு, நம்ம வீட்டை கைப்பற்ற போறா, நம்ம மஹல்லாவுடைய பள்ளியை கைப்பற்ற போறா, நம்ம தான் முழுக்க முழுக்க அதுக்கு சப்போர்ட் என்ன, அதுக்கு எதிராக போராடணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அடிப்படையில் யார் யாரெல்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்தந்த மாவட்டத்தில் போய் கலந்துக்கங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஹதீஸில் வரக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ், இது மாதிரி என்னுடைய உரிமையை பறிச்சுட்டா யார் ரசூலல்லாஹ், நான் என்ன பண்ணுன்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்களா, நீ போய் என்ன பண்ணு, போராடு, நீ போய் போராடு என்பதாக சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, திரும்ப சஹாபி கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் போராட போனேன், என்ன அடிக்கிறா யார் ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்களா, உன்னை அடிக்கிறானா, நீயும் அடி என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த சஹாபி கேட்கிறாங்களா, யார் ரசூலல்லாஹ், இப்ப சண்டை வந்துருச்சு யார் ரசூலல்லாஹ், எனக்கு அவனுக்கு சண்டை வந்துருச்சு, இப்ப நானே மௌத்தாயினா என்ன பண்றது அப்படி கேட்டா, நீ மௌத்தானா ஷஹீதோட அந்தஸ்து கிடைக்கும் ஃபில் ஜன்னா. திரும்ப சஹாபி கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், இது மாதிரி நான் இல்ல, அவன் மூத்தா போயிட்டா என்ன பண்றது என்பதா கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்களா, அவன் பின்னார் நரகத்திலே இருப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுடைய உரிமையை கைப்பற்றான்.